விடுமுறையை வழங்கி 5 வருஷம் 10 வருஷம் அந்த ஆசிரியர் ஊக்கத்தை பெற்று வருகிறார். இப்போதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா இது சட்டத்துக்கு புறமானது என்று? ஈட்டிய விருப்ப ஒப்படைப்பை திரும்ப கொடு செயல்படுத்து முறைப்படுத்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சைக்கான முழு தொகையும் வழங்கிடுக. அரசு ஊழியர் ஆசிரியரிடம் காப்பீட்டுத் தொகை மாதா மாதம் வசூல் செய்த தமிழக அரசு கட்டணமில்லா சிகிச்சை எழுப்போம் என்று சொல்லி வசூலித்து வழங்காமல் மருத்துவ செலவை முழுமையாக வழங்காமல் ஊழியர்களை ஏமாற்றும் காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கின்ற தலையிடுக. தமிழக அரசு தலையிடுக. தமிழக அரசு தலையிடுக. உடனடியாக தலையிட்டு சிகிச்சைக்கான முழு தொகையும் வழங்கிட நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. குறைத்திடுக. பள்ளி வேலை நாட்களை இருநூறாக குறைத்திடுக. நீதிமன்ற வழிகாட்டுதல் உடன்படுத்து தமிழக அரசு தலையிட்டு முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கிடுக. உழைப்பு ஊதியத்தை 10 ரூபாய் உயர்த்திடுக. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி திருஞான சம்பந்தம் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வேலூர் மாவட்ட செயலாளர். இன்று தமிழகம் முழுவதும் சீரோடும் சிறப்போடுமாக ஆசிரியர்களின் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரே வேலூர் மாவட்ட தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியின்படி எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதாக திமுக அரசானது தங்களுடைய தேர்தல் அறிக்கை 310 குறிப்பிட்டுள்ளது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடங்களுக்கு மேலாகியும் இன்று வரையில் எங்களுடைய கோரிக்கையை ஒரு சிறிதும் இந்த அரசானது கவனிக்கவே இல்லை. இது குறித்து பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தியும் அதற்கான விடை இன்று வரையில் கிடைக்கவே இல்லை. அடுத்ததாக, கோடை விடுமுறை என்பது 2 துறைகளுக்கு மட்டுமே உள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு துறைகளில் பள்ளி துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நீதிமன்றத்துறைக்கும் மட்டும் வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிபவர்களுக்கு மே மாதம் முழுவதும் விடுமுறை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கோர்ட்டு மே மாதம் மூடிடுவாங்க. அதே போல தான் பள்ளிகளும் மே மாதம் மூடப்படும். இதில் பலவிதமான உளவியல் சிக்கல்கள் இருக்குது. இந்த மே மாதத்தில் பட்டதாரி ஆசிரியர்களை பணியிடை பயிற்சி அளிக்கிறாங்க. பணியிடை பயிற்சி என்பது நம்முடைய பணியின் இடையே வழங்கப்படும் ஒரு பயிற்சியாகும். அதை விடுமுறையில் பட்டதாரி ஆசிரியர்களை இந்த பயிற்சிக்காக வரவழைத்து அவர்களுடைய
விடுமுறையை கேன்சல் செய்வதைப் போல் உள்ளது. மேலும் பள்ளியினுடைய விடுமுறை நாட்கள் 200 நாட்களாகும். அந்த 200 நாட்கள் என்பதை பள்ளிக் கல்வித்துறையானது இந்த ஆண்டு 220 நாட்களாக நீட்டிப்பு செய்துள்ளது. இதை தமிழக அரசு உடனடியாக கவனித்து இந்த பள்ளியினுடைய வேலை நாட்களை 200 நாட்களாக குறைக்க வேண்டும். மேலும் பட்டதாரி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியானது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உரித்தானது என நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறியுள்ளது. இதை தமிழக அரசானது உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வின் போது டெட் தேர்வு தேவை என இதற்கு முன்பிருந்த அரசும் இப்போது ஆளுகின்ற அரசும் இந்த நாள் வரை சொல்லவில்லை. ஆனால் இந்த பதவி உயர்வுக்கு இந்த டெட் தேர்வானது தேவை என மத்திய அரசு சொல்வதாக தற்போதைய திராவிட அரசு சொல்கிறது. எனவே இந்த டெட் தேர்வு இல்லை என்கின்ற தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த கோரிக்கை வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடமிருந்து NHIS என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மருத்துவ காப்பீட்டுத் தொகைக்காக 300 ரூபாய் வசூலிக்கிறார்கள். இந்த பணத்தை கொண்டு காப்பீட்டுத் தொகை வசூல் செய்கிறார்களே தவிர அந்த காப்பீட்டுத் தொகைக்கான முழுமையான பலன் ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் கிடைப்பது இல்லை. ஒரு ஆசிரியர் அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர்கள் சிகிச்சைக்குண்டான முழு தொகையையும் அளிக்காமல் ஏதோ இவர்கள் பாட்டுக்கு 2 ஏஜென்சியை வைத்துக்கொண்டு இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் அவர்களுக்கான 2 ஏஜென்ட்டுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கூறுகின்ற 40% அல்லது 60% தொகையை தான் தருகிறார்கள். மீதியுள்ள தொகையை ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பட்டை நாமம் சாட்டுகிறார்கள். எனவே இந்த போக்கை அந்த நிறுவனம் கைவிட வேண்டும். இதற்கு தமிழக முதல்வர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் தலையிட்டு அரசினுடைய முறையாக அரசுக்கு பணம் செலுத்துகின்ற அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முழு அந்த சிகிச்சைக்கான பலனும் அந்த சிகிச்சைக்கான பணத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.